ஜாதகத்தில் 2ஆம் வீடான தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற கிரகங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் குடும்ப தோஷம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த பாப கிரகங்கள் வந்து தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து இருந்துருச்சு அப்படின்னா ஒன்று குடும்பத்தில் எப்போ ஏதாவது ஒரு வகையில் சண்டை சச்சரவு. சனி இருந்துச்சு அப்படின்னா சண்டை வாதம், நோய், வறுமை, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வகையில் மாட்டிக்கிட்டு இருக்கும். ராகு கேதுகள் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக கலகம், எந்த முயற்சியில் எடுத்தாலும் தடையாக இருக்கும். பெண் வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனை நடக்கும். இல்லை இவரை கட்டிட்டதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு பல விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் கண்டிப்பாக அந்த பாபகிரகங்கள் இருக்குங்கிறது உகந்ததான அல்ல. ஸோ அதனால் அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் வடவேற்கு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா துளசி செடியை வந்து பராமரித்து வரும்பொழுது இந்த குடும்ப தோஷமானது நிவர்த்தி ஆகுது. யாருடைய ஜாதகத்திலலாம் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி, ராகு, கேது சம்மந்தம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து வடமேற்கு மூலையில் வந்து துளசி செடியை வளர்ப்பது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சாபத்தை நீக்கி கொடுத்து உங்களுடைய குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் இது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு தோஷம். குடும்பம் தான் அமைதி. குடும்பம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். பாருங்கள்.